மார்வெல் ஜாம்பீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4 எபிசோடு வந்துட்டுருக்கு. ஒரு எபிசோடு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட தான் வந்துட்டுருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் முன்னாடி ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக தண்டர் போல்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து எல்லா ப்ராஜெக்ட் பிரேக் டவுன் போட்டேன். பட் தண்டர் போல்ட்ஸ்க்கு அப்புறம் தண்டர் போல்ட்ஸு, அயன் ஹார்ட்டு, ஐஸ் ஆஃப் வக்காண்டா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இது 4த்துக்குமே இன்னும் நான் பிரேக் டவுன் போடல. பட் முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் அதுக்கும் போட்டுடலாம். இப்போ இது இருக்கிறதுனால இதுக்கோட பிரேக் டவுன் போட்டுடலாம். வேறு இதோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மார்வல் அனிமேஷன் அந்த லோகோவே ரத்த கலரியோட தான் காட்டுறாங்க. மார்வல் அனிமேஷன் லோகோவில் ரத்தப்பட்டுருச்சு அப்படிமா காட்டுறாங்களோ என்னவோ, இல்லை மார்வலுக்குள்ளே ரத்தம் வந்துருச்சு அப்படின்றத காட்டுறாங்களோ என்னவோ. ஏன்னா இதுவுமே செம்ம ஆர்ரேட்டட் தான். அண்ட் ஸ்டார்டிங் சீனே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம கேட் பிஷப், ரீரி வில்லியம்ஸ் அண்ட் கமலா கான் இவங்க 3 பேர் தான் காட்டுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே கண்ட்ரோல் பண்ண அயன்மேன் ஆர்மர் வந்துகிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி இது இன்ஃபினிட்டி வாரில் வந்த அதே சூட்டு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு போன அந்த வாட்டிஃப்லேயே காட்டியிருந்திருப்பாங்களா அந்த ஆர்மருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அயன்மேனோட அந்த தலையை மட்டும் வெடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து போனது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு டெடிபர் தலையை கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு, ஐ மீன் அந்த வாட்டிஃப் பார்த்துருப்பீங்களா, அதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு தான் நடக்குது அப்படிமா காட்டி. ஸோ மார்வலுமே டெக்னிக்காக அந்த டைமில் தான். அண்ட் இந்த ஹீரோஸுமே ஈவன் கேட் பிஷப், கமலா கான், ரே வில்லியம்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு வர அந்த ஒரு ஹீரோஸ்ன்ற மாதிரி தான் நம்மகிட்ட காட்டியிருப்பாங்க. ஸோ 5 வருஷம் கழிச்சுமே அவங்களாம் வந்துட்டாங்கன்றதை காட்டுறாங்க. பட் எப்படி கமலா கானுக்கு அந்த பிளேஸ் சூட் கிடச்சிது? ஏன்னா அப்போவே சாம்பி வந்துருச்சுன்னா இது எப்படி இங்கே வந்திருக்கோம், எப்படி கிடச்சிருக்கோம், அது ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. பட் எப்படியோ கிடச்சிருச்சு, அதை நம்மகிட்ட காட்டியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்க அங்கே ஜாம்பிஸ்லாம் ஏன்னு பார்க்கும்போது சாப்பாடு கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கே கமலா கான் ஒரு கெச்சப் பாட்டில் மட்டும் எடுத்துடுறாங்க. அண்ட் இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே பார்த்தா ஒரு குவிஞ்செட் ஒன்று வந்து விழுந்துட்டுருக்கு. குவிஞ்செட்டுக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் போய் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸாக்ட் ஆகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக முடியுமா, அதுக்குள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ரீரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அண்ட் உள்ளே போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறதா ரீரி வில்லியம்ஸ் டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னவா இருக்கும், இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது முழுங்கிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா இப்போ நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வேலை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட் பிஷப் சொல்கிறாங்க. இப்போ மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்காக ராக் பேப்பர் சிசர் போடுறாங்க. கமலா கான் தோத்து இப்போ அவன் அந்த ஜாம்பியோட வயிற்று கிழிச்சு உள்ள இருக்கிற அந்த பொருளை எடுத்துகிட்டு இருக்கா. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர். பட் அவ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜாம்பி முழிச்சுக்குது. என்னடா இலை இவ்வளோ நேரம் நோட்டும் போது சும்மா தானே இருந்துட்டு இருந்தேன், எப்போ மட்டும் என்ன பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் வெளியே அந்த ஆர்மரை பார்த்தீங்கன்னா இப்போ ஹாக்கி அட்டாக் பண்ணுறாரு. ஹாக்கி பார்த்தீங்கன்னா ஜாம்பியா மாறினாலும் இன்னும் அந்த ஸ்கில் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஹி ஸ்டில் அட்டாக்கிங் தம். பட் அங்கங்கே குறி தவற தான் செய்யுது. கேட் பிஷப் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை சமாளித்து அந்த பக்கம் போயிட்டு இருக்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க பார்க்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மரையும் தூக்கிட்டு அந்த டிரான்ஸ்மிட்டரையும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அவர் விட்ட ஒரு ட்ரிக்காரவை இப்போ பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் எடுத்து வச்சுக்கிறார். அது என்னன்னா அப்போ அவளுக்கு தெரியாது. லேட்டரானது அது என்ன வேலை பார்த்துருக்கோ அதை உயிரியே எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட் பிஷப்போட அம்மா வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய அரண்மனை மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக தான் அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கெட்டது நடந்துருமோ பயத்திலே இருந்தால் தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. கிங் பின் கிட்ட வேலை செஞ்சால் பின் எப்படி இருக்கணும் அப்படி தான். ஸோ இப்போ அந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதில் ஆக்சுவலி கோட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதை நம்மளால் படிக்க முடியாது. இது ஒரு ஷீல்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது அயன்மேன் ஆர்மர் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஷீல்டு கம்ப்யூட்டருக்கு கிடையாது, அது வேற ஒரு இடத்துல ஒஹயோவில் இருந்துட்டு இருக்கு. நம்ம அங்கே போய் தான் அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது வரைக்கும் போகணுமே, நம்ம இங்கேயும் தரலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸு, இதாச்சும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. இதாங்க எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ரீரி வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை அவ மாட்டிருக்கலாமே, லைக் அந்த நானோ டெக் சூட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜியில் ஆக்சஸ் பண்ண முடியும் தானே. அவன் அந்த நானோ டெக்னாலஜி சூட்டை ஏதாச்சும் பண்ணி இவ மாட்டிருக்கலாம்ல. இல்லை ஃப்ரைடே ஆக்சஸ் இருக்குது, ஃப்ரைடே இப்போ இவ்வளோ தான் ஓனராக எடுத்துக்கிச்சு, இன்னொரு சீனில் கூட நான் இன்னொரு ஓனரை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இப்போ ஃப்ரைடே வந்துட்டு ரீரியை ஏற்றுக்கிட்டா அப்போ அந்த சூட்டை இவ்வளோ மாட்டியிருக்கலாமே. லைக் இது நானோ டெக் தானே, மற்ற இருந்தால் கழட்டி மாட்டோம். நானோ டெக் தான், இது ரீ ஆக்சஸ் பண்ணி அவளே கூட மாட்டியிருந்துருக்கலாம். எதுக்காக ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரில. அட்லீஸ்ட் அவள் போட்டுறதாலாச்சு அவள் எதுவும் அந்த ஜாம்பிஸ்லாம் கடிக்காம இருந்திருக்கும். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் லைஃப் ஷாட் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு வண்டியை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அது ஒரு டேங்க் மாதிரி அவள் பில்ட் பண்ணி வச்சிருக்கா. அங்கேருந்து இப்போ ஹோயோக்கு அந்த வண்டியில் கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க போனதுக்கப்புறம் காட்டுறாங்க ஒக்கோய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பி படையோட வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தான் தேடி வந்திருக்காங்க போல், அந்த டிரான்ஸ்மிட்டரை தான் தேடி வந்திருக்காங்க போல. அதத்துல பார்த்தா ஹாக்கி இருந்துட்டு இருக்காப்ல. ஹாக்கியுமே இப்போ அவள் கண்ட்ரோல் எடுத்துடுறா. ஸோ இப்போ வாண்டா பார்த்தீங்கன்னா ஒக்கோயை கண்ட்ரோல் பண்ணுறா. ஒக்கோய் மூலமாக மற்ற எல்லா ஜாம்பிஸையும் இப்போ அவள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ அவங்க 3 பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆந்திவில் ஏதோ ஒரு மலை பாதியாக பிறந்திருக்கு. என்னடா இது எப்படி பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க ஷார்ட் கட் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் தூரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புயல் வர மாதிரி இருக்கும். அந்த புயலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பூந்து போகலான்னு பார்ப்பாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த ப்ளூ அண்ட் எல்லோ லைட் நீங்கள் பார்த்துட்டு நான் கூட தோரோஸ் யூஸ் சண்டை போடுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு மாட்டேன். பட் அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த பிளாஸ்ட்னால பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி கவுந்து விழுந்துருது. அவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. அங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்துருது, அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து 2 பேர் கீழே விழுறாங்க. ஒரு பக்கம் இருக்கிறது இக்காரிஸ், இன்னொரு பக்கம் இருக்கிறது நம்ம கேப்டன் மார்வல். கேப்டன் மார்வல் அந்த கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. லைக் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் மாறுவாங்களே அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்துட்டு இருக்காங்க. க்ரீ யூனிஃபார்ம் கிடையாது.
அண்ட் இப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. லைக் இவங்க 2 பேருமே செம பவர்ஃபுல்லான ஆட்கள் தான். லைவ் ஆக்ஷன்ல இவங்க 2 பேரும் மீட் பண்ணாம நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபைட்டையும் பார்த்துருக்க மாட்டோம். பட் இங்க அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அனிமேஷன்ல இது ஒரு நல்ல விஷயங்க. நம்ம லைவ் ஆக்ஷன்ல பார்க்காத கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ண வச்சு பார்க்கலாம். அது ஒன்று தான் இதுல நல்ல விஷயம். அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க குறுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அண்ட் அதில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகும்போது கேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட விடக்கூடாது, நம்ம இதை அப்படியே முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, அவளோட ட்ரிக்கரை எடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அப்புறம் தான் தெரிய வருது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பாப்பையாரோ பார்ட்டி பண்ணுறதுக்கு இதாடா நேரம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதை ஷூட் பண்ணி சை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா அத்தோட கேட் பிஷப்பை போட்டு தள்ளிட்டாங்க. லைக் அவ்வளோதானா ஃபஸ்ட் எபிசோடே இவ்வளோ அசால்ட்டாக இவ்வளோ போட்டு தள்ளிட்டாங்க. அதான் அங்கே ஒரு மாதிரி ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் வந்துச்சு. ஃபஸ்ட் எபிசோட்லேயே பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்த கோவத்தில் கமலாகான் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் அட்டாக் பண்ண வராங்க. இந்த டைமில் கமலாகான் பாசிபிளி கேப்டன் மார்வலுக்கு ஃபேனாக ஆயிருக்க மாட்டா போல் இருக்கு. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேமுக்கு அப்புறம் தானே நிறைய பேர் கேப்டன் மார்வலுக்கு ஃபேன் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்கும். பட் இது அதுக்கு முன்னாடி அப்படின்றது ஐ மீன் அதுக்கு முன்னாடி சாம்பி வைரஸ் பரவிடுச்சு அப்படின்றதுனால பாசிபிளி கமலாகான் வந்துட்டு இப்போ கேப்டன் மார்வலுக்கு ஃபேன் இல்லை போல. ரீரி வில்லியம்ஸ் அங்கே போகாது அப்படின்னு சொல்லி தடுக்க கொஞ்சம் கவனக்குறைவானதுனால பின்னாடி ஏதோ ஒரு சாம்பி அவளை கடிச்சிருது. அவள் திடீர்னு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவள் உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறா. இதை நான் இங்கே செக் பண்ணணும்னு நினைக்கலையே அப்படி மாதிரி சொல்லி தான் போட்டுக்கிறா. பாசிபிளி ஏதாச்சும் ஆன்டிடோட் தயாரிச்சிருப்பாலும் என்னவோ அந்த மாதிரி எதனா இருக்கலாம். அண்ட் இப்போ ரீரி வில்லியம்ஸ் ஃப்ரைடே கிட்ட என்ன சொல்கிறா, நீ உடனே கமலாகானி அந்த டிரான்ஸ்மிட்டர் தூக்கிட்டு இந்த இடத்த விட்டு பறந்து போயிரு அப்படின்னு சொல்ல அதுவும் தூக்கிட்டு பறந்துருது. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் அது கூட ரீரி வில்லியம்ஸ் மட்டும் அந்த சாம்பிஸ் கூட சண்டை போட்டுருக்கா. இந்த பக்கம் கமலாகான் விட்டுட்டு ஃப்ரைடே என்ன சொல்லுது, நான் ஏற்கனவே ஒரு ஓனர் இழந்துட்டேன், இன்னொரு ஓனரையும் இழக்க மாட்டேன் அப்படின்னு அவளை காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்கு. அத்தோட அதை விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் திரும்ப கமலாகான் கிட்டே அவங்க சண்டை போடுற மாதிரி வர அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் அடிபட்டு உழுது கிடக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் நைட் வந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறாரு. கமலாகான் கண் முழிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட் பிஷப்பும் நம்ம ரீரி வில்லியம்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் கை காட்ட டிரான்ஸ்மிட்டர் அவள் கையில் இருக்குது. பின்னாடி பார்த்தா திடீர்னு வாந்தா வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அது கனவு. முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிளேடு இருந்துட்டு இருக்காப்புல. லைக் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக மார்வலுக்குள்ளே பிளேடை பார்க்குறோம். அதுவும் மூன் நைட்டோட ஃபார்மில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரே சொல்லுவார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஷியோ தான் என்ன சூஸ் பண்ணிட்டு இருக்கா, நைட் டிராவலர்ஸ்க்குலாம் அவன் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கான், உன்னை காப்பாற்ற சொன்னான், அதனால தான் காப்பாற்ற வந்தேன், நான் மெக்சிகோவுக்கு போய் மார்கரெட்டா குடிக்கலான்னு இருந்தேன், அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு உன்னை காப்பாற்றிட்டு போகலாம் வந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒஹாயோக்கு தானே போனோம், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் ஒஹாயோக்கு அவர் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் 2 காட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கான்ஷியோ சொன்னதாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கான்ஷியோ யார், உன் இமேஜினரி ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பாசிபிளி இந்த சமயத்தில் நம்ம பிளேடுக்கு ஆல்ரெடி மார்க்ஸ் ஸ்பெக்டர் ஆர் மூன் நைட்டை தெரிஞ்சிருக்கணும். மார்க்ஸ் ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பிளேகில் இழந்துட்டு தான் மென்ஷன் பண்ணுவார். பாசிபிளி அவரையும் சாம்பி அட்டாக் பண்ணிச்சு போல. அதனால் இப்போ பிளேடை பார்த்தீங்கன்னா கான்ஷியோ தன்னோட அவதாரா சூஸ் பண்ணி இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்க ஒஹாயோக்கு ரீச் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு பேஸ் இருக்குது. அதை சுற்றி ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நிற்கிற மாதிரி நிற்குதுங்க, எல்லா வழியும் அடைச்சிக்கிட்டு. உள்ளே இருந்து யாருன்னு கேட்க நாங்கள் இந்த விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உள்ளே போய் பார்த்தா நம்ம மெலினா, எலேனா, அப்புறம் ரெட் கார்டியன், அப்புறம் இந்த பிளாக் விடோ கேர்ள்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு பேஸ் ஆக்கி இந்த இடத்துக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மிஸ் மார்வல் இவங்கலாம் உள்ள போக அந்த டிரான்ஸ்மிட்டரை பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டர். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டல, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரீரி வில்லியம்ஸ் பேசியிருப்பாங்க. அது வந்துட்டு ஆரம்பத்தில் பெருசாக தான் இதை கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இதை சுருக்கியிருக்காங்க அப்படி மென்ஷன் பண்ணுவார். சுருக்கிறதுனால யார், பிம்பார்ட்டிகல்ஸ் தானே, பாசிபிளி அங்கேருந்து சுருக்கி அமுச்சு விட்டுருப்பாங்க போல் இருக்கு. இப்போ அது ஒரு டிரான்ஸ்மிட்டர். இது வந்துட்டு வெளியே இந்த நோவா காப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் அனுப்பும், ஸ்பேஸுக்கும் வெளியே சிக்னல் அனுப்புது. ஆனால் இப்போ பூமியை தாண்டி எந்த ஒரு சிக்னலும் வெளியே போக மாட்டேங்குது. நாம் இது ஸ்பேஸுக்கு வெளியே போய் தான் அந்த சிக்னல் அனுப்பணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரை தாண்டி போய் தான் சிக்னல் அனுப்பணும் அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெலினா வந்துட்டு எல்லா ஜாம்பிஸையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் எக்ஸாக்ட்லி பிளாக் விடோ படத்தில் பார்த்துருப்போம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சில பண்ணிங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது இப்போ அப்படி இங்கே ஜாம்பிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு எப்போ நோவா காப்ஸை கான்டாக்ட் பண்ணுறது, இது எப்போ எடுக்குது அப்படி மாதிரி சொல்ல வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பி ஹார்டு வருது அப்படின்றத பிளேட் நைட் அந்த பக்கம் மெஷர் பண்ணுறாரு. பார்த்தா ஒக்கோய் மட்டும் வந்து நின்றுருக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா அவளை தாண்டி பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துட்டுருக்கு. பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபாமினேஷன், கோஸ்ட்டு, ஹாக்கை, அப்புறம் முன்னாடி நிற்கிறது நம்ம கேப்டன் அமெரிக்கா. மொத்தம் ஒரு படையே வந்து நிற்கிது. ஸோ இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் இப்போ சண்டை. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த குரூப் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏறி வந்துகிட்டே இருக்குது. ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் அங்கே தூக்கி தூக்கி அடிக்க கூரமாலமாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ரெட் கார்டியன் வந்துட்டு ஒரு வழியாக கேப்டன் அமெரிக்காவை பார்த்துட்டா, அவர் பேட்டில் வில் பி லெஜெண்டரி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை போட்டு இப்போ அவர் கூட சண்டை போட்டுருக்காரு. சண்டை போட்டு கேப்டன் அமெரிக்காவையும் போட்டு தள்ளிட்டாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா அவர் காலை கடிப்பார், ஷூ போட்டிருந்ததுனால எப்படி எஸ்கேப் ஆயிடுவாப்ல. பட் அவர் நசுக்கியே கொண்டார் நம்ம ரெட் கார்டியன்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் நைட்டு, மிஸ் மார்வல், அப்புறம் எலேனா 3 பேரும் மற்ற ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுட்ருக்க எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஜாம்பிஸ் அடிச்சு போட்டுறாங்க. ஆனால் பொண்ணுங்களாம் வந்துட்டு இருக்கானுங்க. இனி இந்த இடம் சேஃப் இல்லை, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆவாங்க. அங்கே மெலினா தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் எஸ்கேப் பண்ணி விட்டுருப்பாங்க. அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வச்சு மற்ற ஜாம்பிஸை டேக் ஓவர் பண்ண ஒரு குரூப் ஆஃப் ஜாம்பிஸை மட்டும் இப்படி டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. நீ எங்கள் குயினோட பவர்ஃபுல்லாக குயின் ஆஃப் டெட்டு தெரியுமா, அவங்களோட பவரை பார்க்குறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சொல்லி இப்போ மற்ற ஜாம்பிஸ்லாம் டேக் ஓவர் பண்ணுறாங்க. குயின் ஆஃப் டெட்டா, அப்போ யார் கிங் ஆஃப் டெட்டு? அண்ட் இப்போ மெலினாவையும் போட்டு தள்ளிட்டாங்க. இந்த பக்கம் மற்றவங்களாம் எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோஸ்ட் வந்துடுறா. கோஸ்ட் ஆல்ரெடி மற்ற பிளாக் விடோஸ் எல்லாம் போட்டு தள்ளியிருப்பா, லைக் அசால்ட்டாக போட்டு தள்ளியிருப்பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பிளேட் நைட்டால் சமாளிக்க முடியல. பிளேட் நைட் எப்படியே பார்த்தீங்கன்னா வளைச்சு வாழை சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டை போட்டு தள்ளிட்டாரு. அண்ட் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவரோட அந்த கேப் இருக்குல்ல, கேப் பார்த்தீங்கன்னா மாஸ்காக மாறி இருக்கும். இதே மாதிரி தான் முன்னாடி பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க்கு கேப்பாக மாறிச்சு, கேப்பு மாஸ்காக மாறுது. ஸோ இந்த மாஸ்க்கு கேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு போல் இருக்கு. அண்ட் இப்போ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ பைக் எடுத்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த மொத்த பேஸையுமே எலேனா பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சிடறா. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அவங்க சாவுக்கு நம்ம கௌரவிக்கணும், எப்படியாவது இந்த ஜாம்பிஸை பார்த்தீங்கன்னா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. சரி இது எப்படி ஸ்பேஸுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லும்போது எந்த இடம்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் பிளேட் நைட் சொல்கிறதோட இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது. வேறு தாங்க இந்த நான் சொன்னது அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு, நல்லா இருக்கு இல்லையா, மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.